அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சந்தோஷமாக நிரந்தரமாக வாழ்கிற வாழ்க்கை எப்போதுமே உங்களுக்கு தேவையானது. நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் எப்போதுமே பார்க்குற விதத்தை மாறினா, நீங்கள் எப்போதுமே யோசிக்கிற விதத்தை மாறினா எப்போதுமே நம்மளுக்கு சந்தோஷமாக நிரந்தரமாக எப்போதுமே வாழ முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக யோசிக்கிறது இப்போ நிரந்தரமாக இருக்க முடியாமல் இருக்கிறது எப்போதுமே நம்ம பார்க்குற விதத்தும் யோசிக்கிற விதத்தாலும். ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக பார்க்கறது யோசிக்கிறது நம்மளுக்கு இல்லை. இது ஆகுனது இதனால தான். இது எல்லாமே ஆகிறது நம்ம இப்போ இருக்கிற விதத்தால் தான். ஏன்னா நம்ம எப்போதுமே யோசிக்கிறது தான் மறுபடியும் வருது. ஏன்னா எப்போதுமே நம்ம பண்ணுற விஷயங்கள் மறுபடியும் நம்மளுக்கு திரும்பி வரும். ஏன்னா நம்ம பண்ண வேலைகள் நம்மளுக்கு திரும்பி வரும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற தர்மம் தான் அது. எப்போதுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேணும்னா இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் வாழ்கிற வாழ்க்கை மறுபடியும் முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா நம்ம இப்போ துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறோம்னா எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்க்கையும் எப்போதுமே சந்தோஷமாக வாழ முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது எப்போதுமே சந்தோஷத்தில் இல்லை. நம்ம இப்போ சந்தோஷமாக இருந்தால் எப்போதுமே மறுபடியும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ சந்தோஷத்தை கிடைச்சா மட்டும்தான் மறுபடியும் சந்தோஷத்தை கிடைக்கும். அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற விதி. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்காத உலகத்தை பற்றி யோசிச்சு அது கிடைக்கிறது எப்படின்னு யோசிச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் நம்ம யோசிக்கிற விதி. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்க்கை நம்ம இவ்வளோ காலமாக தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான், நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்படி இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் சந்தோஷம். அவங்க சொல்கிறது தான் சந்தோஷம். இவ்வளோ காலமாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது அது அப்படி தான். நல்லா யோசிச்சு பார்த்து இவ்வளோ காலமாக நீங்கள் சந்தோஷத்தை தேடின இடத்துல, நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை தேடின இடத்துல அது கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அது தேடுறதுக்கு தேவையா நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தது அந்த வாழ்க்கை அப்படி வாழ்கிற வாழ்க்கை இவ்வளோ காலமாக அது கிடைக்காம இருக்கிறது நம்ம யோசிக்கிற விதத்தை மாறினா மட்டும்தான். ஏன்னா எப்போதுமே நம்ம யோசிக்கிறது அது எப்படி கிடைக்கிறது. இவ்வளோ காலமாக சொன்ன வார்த்தைகள் நம்பி அது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம யாராவது சொன்னால் அது நம்புகிறோம். அதுதான் நம்மளோட இது. ஏன்னா எப்போதுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்போதுமே யாராவது சந்தோஷத்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி யாராவது சொன்னால் அதுதான் சந்தோஷம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்தால் நம்மளுக்கும் சந்தோஷமாக வாழ முடியும்னு நாம் நம்பி இருக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்தால் முன்னாடி வாழ்கிற வாழ்க்கையுமே எப்போதுமே சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா எப்போதுமே நம்ம பார்க்குற விதத்தை மாறணும். எப்போதுமே நம்ம சந்தோஷமாக பார்த்தா சந்தோஷமாக தெரியும். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் பார்த்தா இல்லைன்னா துக்கத்தில் பார்த்தா எப்போதுமே துக்கத்தில் தான் தெரியும். ஏன்னா நம்ம தேடுறது இந்த உலகத்திலிருந்து கொடுக்கும். அதுதான் விதி. எப்போதுமே நம்ம தேடுறது இந்த உலகத்திலிருந்து மறுபடியும் கொடுக்கும். அதுதான் எப்போதுமே நடக்கிற விஷயம். அப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. இது இது கிடைச்சது அவங்கனால, இது கிடைச்சது இவங்கனாலன்னு நம்ம இவ்வளோ காலமாக யோசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எதுவுமே இல்லை. இவ்வளோ காலமாக நம்ம பார்க்குற விதம் மாறினா, இவ்வளோ காலமாக நம்ம பார்க்குறது மாறினா, நம்ம யோசிக்கிறது மாறினா எப்போதுமே நம்மளுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் இது. எப்போதுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்போதுமே நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேணும்னா இப்போ சந்தோஷமாக இருந்தால் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் மறுபடியும் கிடைக்கிற வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கிற வாழ்க்கை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ நான் கஷ்டத்தில் இருந்தால் கஷ்டமான வேலைகள் பண்ணிட்டு இவ்வளோ மேலே வந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லை. நாம் இப்போ சந்தோஷமாக இருந்தால் இந்த நேரத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தில் இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷத்தில் நிம்மதியாக இருந்தால் அதுதான் மறுபடியும் கிடைக்கும். ஏன்னா இப்போ கஷ்டத்தில் இருக்கிறது நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா அது பாதுகாப்புறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா எப்போதுமே அது பாதுகாப்பு வேணும். எப்போதுமே நம்ம தேடுற விஷயத்தை கிடைச்சா அது பாதுகாப்புக்கிறதுக்கு துக்கத்தில் தான் இருக்குது. இவ்வளோ காலமாக இல்லாமல் துக்கத்தில் இருக்கிறோம். அப்போ கிடைச்சி பாதுகாப்புறதுக்கு துக்கமாக இருக்கிறோம். அதுதான் விதி. அப்படி இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும்னா கிடைச்ச வாழ்க்கை கிடைச்ச விதத்தால் வாழ்ந்தா அந்த சந்தோஷத்தை அனுபவித்தா நம்மளுக்கு சந்தோஷமாக எப்போதுமே இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கை.
அந்த வாழ்க்கை எப்போதுமே கிடைக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையை தேர்றதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு எல்லாருக்குமே சொல்லணும். ஏன்னா எப்போதுமே நம்ம தேடுறது தான் நம்மளுக்கு தேட முடியும். எப்போதுமே நம்ம பார்க்குற விதத்தை மாறினா, எப்போதுமே நம்ம பார்க்குற விதத்தை மாறினா சந்தோஷமாக வாழ முடியும். எப்போதுமே நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம பார்க்குற விதத்தை, யோசிக்கிற விதத்தை மாறுறது மட்டுமே தான். அது பண்ணால் நம்மளுக்கு சந்தோஷமாக நிரந்தரமாக வாழ முடியும். அப்படின்னா இப்போ சந்தோஷமான நிரந்தரமான வாழ்க்கையை வாழ வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, எப்போதுமே நம்ம பார்க்குற விதத்தை, யோசிக்கிற விதத்தை மாறுறது மட்டுமே. எப்போதுமே நம்ம அது பண்ணால் சந்தோஷமாக வாழ முடியும். அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.